ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் கால வேளையிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் அதனுடைய 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த உலகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனிலேயோ அல்லது ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது இந்த உலகம் வேகமாக ஒரு ஆளை கேன்சல் பண்ணும், நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்முடைய ஆண்டவரை பற்றி ஆண்டவருடைய குணாதிசயத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் கிரேஷியஸ் ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். ஏதாகிலும் தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை வேகமாய் கேன்சல் பண்ணுற இந்த உலகத்தின் மத்தியில் அவர் வேகமாய் நம்மை தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. 14வது வசனம் சொல்லுது, நாம் மண் என்று அவர் நினைவு கூறுகிறார், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல நமக்கு இரக்கம் செய்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொன்னார் இளைய குமாரனை பற்றி. இளைய குமாரன் தகப்பனுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து கொண்டு போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அவைகளை எல்லாம் அழித்து போட்டதற்கப்புறம் அவன் திரும்பி வரும்போது இரக்கமுள்ள அப்பா அவன் கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார், அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அதே போல் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் உருக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர். நான் இன்றைக்கி காலையில் உங்களை என்கரேஜ் பண்ணுகிற காரியம் இதுதான். நீங்கள் ஏதாகிலும் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி குற்ற மனசாட்சிக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குற்ற மனசாட்சியை ஆண்டவரிடத்தில் கொண்டு வாருங்கள். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன் என்று நீங்கள் சொல்லுகிற அந்த மொமெண்ட்டில் ஆண்டவர் இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், உங்களை அரவணைத்து கொள்ளுவார். நாம் ஜெபம் பண்ணலாம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்கும் இடையிலே இருக்கிற அந்த உறவை கர்த்தர் நீர் புதுப்பிப்பீராக. ஆண்டவரே, யாராகிலும் பாவத்தின் விளைவுகளினால் போராடி கொண்டிருப்பார்கள் என்றால், குற்ற மனசாட்சியிலே போராடி கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவ கரம் அவர்களை தொட்டு சுகமாக்கட்டும், அற்புதம் செய்யும். நீடிய சாந்தமுள்ளவர், நம்முடைய பிள்ளைகள் மேல் நீடிய சாந்தத்தையும் தயவையும் காட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.